ஸ்டாலின் மட்டும் கதறினது பார்த்தாருன்னு ஒட்டுமொத்த திமுககாரன்னு விஜய் இன்றைக்கி என்ன செஞ்சுருப்பாரோ, விஜய் கட்சி சார்ந்த நபர்கள் இன்றைக்கி என்ன செஞ்சுருப்பாங்களோ அப்படின்னு பயந்து பயந்து யோசித்து அக்கீசம் மாட்டினவனைக்கு முழிக்கக்கூடிய நிலமையில் இன்றைக்கி வந்து நிற்கிறீங்கனாக்கா அதுதான் விஜய். இந்த விஷயத்தை நீங்கள் தரத்தை புரிஞ்சிக்காமல் திருப்பி தற்கொலை மாதிரி பேசிட்டே இருக்கிறத முதல்ல நிப்பாட்டிக்கணும். குறிப்பாக இதில் கூடுதலாக நம்ம ஒரு விஷயம் பேசணும். ஒருத்தனை கேடுகட்டத்தனமாக கெட்டது செஞ்சாதானே அவனை பார்த்து நம்ம யோசிக்கணும், பயப்படணும். நல்லது செய்யக்கூடிய நபர்களை பார்த்து ஒரு கட்சி பயப்படுதுனாக்கா அது எந்த கட்சினாக்கா டிஎம்கே. டிவிகே மக்களுக்காக நல்ல விஷயங்களை பொதுவெளியில் மக்களுக்கு உணவு கொடுத்தா தடுக்கிறான் போயிட்டு. பயம். மக்களுக்காக இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னாக்கா பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வருகிறது, பிரஸ்ட் கேன்சர் வருதுன்னு சொல்லி அதை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு டிவிகே சார்பாக மகளிர்கள் ஏற்பாடு செய்த அந்த நிகழ்வை வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க இந்த ஆட்சியாளர்கள். அப்படின்னும் பொழுது அவர்கள் ஒவ்வொரு நலனாக மக்கள் சார்ந்து செய்யக்கூடியதையும் சரி, கொடியேற்றுவதையும் தொடர்ச்சியாக கட்டுப்படுத்தி தொடர்ச்சியாக அடக்குமுறையில் கையாண்டு இவ்வளோ பயம். நல்லது செய்கிறவனை பார்த்து ஒருத்தன் பயப்படுறான்னா அவன் யாராக இருப்பான்? ஐயகப்பில் தான் இருக்க முடியுன்றதான்